ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் அண்ட் கிளவுட் வாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் கிளவுட் வாட்ச், ஸோ இந்த மூணு சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சர்வீசஸ் தான் இது. சரிங்களா? ஸோ எஸ்என்எஸ் அப்படின்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அண்ட் சிம்பிள் கியூ சர்வீஸ். ஸோ கிளவுட் வாட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ என்ன பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் வாட்ச்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 100+ சர்வர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சர்வரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, செக் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணணும். ஸோ அப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றப்ப இப்போ ஏதாவது சர்வர் டவுன் ஆயிடுச்சு, இல்லை அதோட சிபி யூட்டிலைசேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நான் போய் எப்படி செக் பண்ணுற மாதிரி இருக்கும்? மேனுவலா போய் செக் பண்ணுவோம் நம்ம. மேனுவலாக போய் செக் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ என்ன மேனுவலாக போயிட்டு நீங்கள் 100 சர்வர்ஸ்க்குமே போயிட்டு டெய்லி செக் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? கஷ்டமா? கஷ்டம் தான், கரெக்டா? அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கிளவுட் வாட்ச்ன்றது இன்பில்டா AWS கொடுத்துருக்க சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா மானிட்டர் பண்ணுவேன். ஸோ அப்படின்றப்ப ஸோ எந்த சர்வர்ல சிபி யூட்டிலைசேஷன் அதிகமாகுது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணிடலாம், மானிட்டர் பண்றதுட்டோம்னா அப்ப நமக்கு தெரிஞ்சிடும்ல எக்ஸாக்ட்லா எந்த சர்வர்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? அப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணலாம், அந்த சர்வர்ல மட்டும் நம்ம லாகின் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டா? ப்ரோ, இது இப்போ கிளவுட் வாட்ச்ன்றது வந்து தனியா ஒரு சர்வீஸ் வருங்களா? லைக் S3 மாரி? ஆமா. கிளவுட் வாட்ச்னு தனியா ஒரு சர்வீஸ் இது. இது என்ன டாபிக் ப்ரோ இது? சர்வீஸ் பேரே கிளவுட் வாட்ச் தான். இப்போ நம்ம பார்க்க போறது கிளவுட் வாட்ச்ங்களா? இல்ல இது இது 3மே மிக்ஸ்ட் தனித்தனி ஆஃப் டாப்? சர்வீஸ். சரிங்களா? கிளவுட் ஓகே. வாட்ச்ன்றது தனி சர்வீஸ், எஸ்கியூஎஸ்ன்றது தனி, எஸ்என்எஸ்ன்றது தனி. எஸ்என்எஸ். இந்த ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் வாட்ச்ல மானிட்டர் பண்ணிடுது. இது வெறும் மானிட்டர் மட்டும் தான் பண்ணும். சரிங்களா? ம், ம், ம். பட் இப்ப நம்ம மானிட்டர் பண்ணி நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணோம் இல்லையா? ஓகே. சோ அதுக்காக தான் இந்த எஸ்கியூஎஸ் எஸ்என்எஸ் எல்லாமே. ஓகே. இப்ப நீங்க சிபி யூட்டிலைசேஷன் மானிட்டர் பண்றீங்க. சரிங்களா? கிளவுட் வாட்ச் மானிட்டர் பண்ணிடுது. மானிட்டர் பண்ணிட்டு அது யாருக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பணும் இல்லையா? ம், ம். ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்என்எஸ். ஸோ மெயில்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா, இல்லை எஸ்எம்எஸ்ல வரணுமா, இல்லை வந்து பார்த்தோன்னா எஸ்கியூஎஸ் வழியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரணுமா? ஸோ இந்த மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுது இல்லையா மெசேஜ, ஸோ அதுக்காக யூஸ் பண்றது இந்த எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் எல்லாமே. ஓகே. ஏன்னா கிளவுட் வாட்ச் உங்களுக்கு வெறும் மானிட்டர் மட்டும் தான் பண்ணும், நோட்டிஃபிகேஷன் அனுப்பாது. ம், ம், ம். அது எந்த ஓகே. மெசேஜிங் சர்வீஸ் கிடையாது. ஓகே ப்ரோ. சரிங்களா? ஸோ அதனால நம்ம மூணுமே ஒண்ணா பார்க்கலாம். மூணுமே தனித்தனி சர்வீஸ் தான். ஆனா இந்த மூணுமே நம்ம தனியா யூஸ் பண்ண முடியாது. ஓகே. நீங்க எங்கெல்லாம் கிளவுட் வாட்ச் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் எஸ்என்எஸ் அப்படின்றத என்ன பண்ணி ஆகணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெறும் க்ளவுட் வாட்ச் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் எஸ்என்எஸ் வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது மானிட்டர் பண்ணும். இது வந்து மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறமா யாருக்கு அந்த மெசேஜை ட்ரிகர் பண்ணுன்றத நம்ம இதை வச்சு தான் கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகே ப்ரோ. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா எஸ்என்எஸ் பார்ப்போம், ஸோ அதுக்கப்புறம் க்ளவுட் வாட்ச் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து நார்மலாக லைக் ஜென்ரலாக இருக்க டாபிக். ஸோ நீ கம்யூனிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து டூ டைப்ஸ் இருக்கு, ரெண்டு மோடு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து சிங்க்ரனைஸ் மோடு, இன்னொன்று வந்து ஏசிங்க்ரனைஸ் மோடு. ஸோ சிங்க்ரனைஸ் மோடு அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் கால்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோன் காலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ சென்டரும் அவைலபிளாக இருக்கணும், ரிசீவரும் அவைலபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்கும், கரெக்டாக? நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கனாலே நம்மளுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும், ஆமா. கரெக்டு தானே? Right. ஸோ அதனால நம்ம சிங்க்ரனைஸ் மோடுன்னு சொல்கிறோம். ஏன் சிங்க்ரனைஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் நார்மல் மெசேஜ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவைலபிளாக இல்லைனா கூட ப்ராப்ளம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ அவைலபிளாக வரீங்களோ அப்போ அந்த மெசேஜை பார்த்துருவீங்க, கரெக்டாக? அப்போ அந்த இடத்துல Right. கம்யூனிகேஷன் ஒன்று நடக்குது இல்லை, ரெண்டு பேரும் ஆக்டிவாக இருக்கணுன்ற நீட் கிடையாது. Okay.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏசின்க்ரேஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏசின்க்ரேஸ் மோட்லேயே 2 மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. ஒண்ணு ஒன் டூ ஒன், ஒன் டூ மெனி. இப்போ நார்மலா வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஒன் டூ ஒன்னு மெசேஜ் பண்ணலாம். இல்ல என்ன பண்ணலாம்? குரூப் வழியாவும் மெசேஜ் பண்ணலாம் இல்லையா? நான் ஒரு மெசேஜ இப்போ குரூப்ல டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ப அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே அந்த மெசேஜ் டெலிவரி ஆயிடுது இல்லையா? ம். ஸோ அதான் நம்ம ஒன் டூ மெனி கம்யூனிகேஷன் சொல்றோம். சரிங்களா? சரி எஸ்கியூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டூ ஒன் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றது. எஸ்என்எஸ் வந்து என்னது? ஒன் டூ மெனி மெனி. கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் எஸ்கியூஎஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றது எல்லாமே எஸ்என்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஒரு சென்டர் இருக்க போறாங்க. ஸோ ரிசீவருக்காக மெசேஜ் அனுப்ப போறீங்க. மெசேஜ் கியூன்றது பஃபர் லொகேஷன். சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் வந்து கியூல வரும். அதுக்கப்புறம் கியூல வந்து என்ன ஆகும்? ரிசீவருக்கு டெலிவர் ஆகும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த ரிசீவருக்கு டெலிவரி ஆகல அப்படின்னா, ஸோ அந்த மெசேஜ் என்ன ஆயிடும்? டெட் லெட்டர் கியூவா மாறிடும். சரிங்களா? ஒரு சென்டர் என்ன கியூ ப்ரோ அது? டிஎல் கியூன்றது? டெட் லெட்டர் கியூ. டெட்லெட்டட். ஆமா. இப்ப நம்ம வாட்ஸ்அப்லயே நம்ம மெசேஜ் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அது டைரக்ட்டாவா ரிசீவருக்கு போகும். ஸோ இன் ஓகே. பிட்வீன்ல இந்த கியூ மாரி ஒரு டெம்பரரி சர்வர் மாரி இருக்கும். ஸோ ம். அங்க மெசேஜ் போயிட்டு அங்கருந்து தான் என்ன ஆகும்? அந்த மெசேஜ் ரிசீவருக்கு டெலிவர் ஆகும். ஸோ அந்த மாரி லொகேஷன் தான் என்ன சொல்றோம்? கியூன்னு சொல்றோம். இல்ல பஃபர் லொகேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கியூன்றது அப்படின்னா, இட்ஸ் லைக் பஃபர் லொகேஷன் வேர் த மெசேஜ் ஸ்டேஸ் அன்டில் த ரிசீவர் பிக் த சேம். ஸோ ரிசீவருக்கு டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த இடத்துல அந்த மெசேஜ் கியூல ஸ்டே ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசீவருக்கு டெலிவர் ஆகும். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் கியூ இருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் கியூ. அனதர் ஒன் இஸ் பப்ளிக் கியூ. ஸோ பிரைவேட் கியூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கான்ஃபிகரேஷன் பண்றீங்க. ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள இது சேம் ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்குள்ளேயே வந்துருச்சுன்னா, அது பேர் என்னது? பிரைவேட் கியூ. இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் கியூ வழி எஸ்கியூஎஸ் வழியா பண்ணா, வேற ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா, அதுக்கு பேர் என்னது? பப்ளிக் கியூ. பப்ளிக் கியூ. சரிங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் ஓகேவா? ப்ராக்டிகலா பார்த்துருவோமா? பார்த்துருவோம். இப்போ எஸ்கியூஎஸ்ல ஏசிங்க்ரனைஸ்டு வருங்களா? சிங்க்ரனைஸ்டு வருங்களா? நம்ம பார்க்கறது எல்லாமே ஏசிங்க்ரனைஸ் தான். ஓகே. அதுல வந்து ஒன் டு ஒன் கம்யூனிகேஷனுக்கு எஸ்கியூஎஸ், ஒன் டு மெனி கம்யூனிகேஷனுக்கு எஸ்எம்எஸ் அவ்வளவுதான். எஸ்என்எஸ். ஓகே. சிங்க்ரனைஸ்டே கிடையாது. ஏன்னா சிங்க்ரனைஸ்ன்றது அது எக்ஸாம்பிள் ஒன்லி ஃபோன் ஃபோன் கால்ஸ். கால்ஸ் தான். ஸோ நம்ம ஃபோன் கால்ஸ் வழியா இது பண்ண போறோம். ஏன்னா 2 அதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா, ஸோ யூ சென்டர் அண்ட் ரிசீவர் 2 பேருமே 2 எண்ட்ல இருக்கவங்க வந்து ஆக்டிவா இருக்கணும். ஓகே. ஸோ பட் ஆனா இதுல அப்படி கிடையாது. வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி மெசேஜிங் இதுதான். ஸோ 2 எண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணுன்ற நீடு கிடையாது. ஓகே. சரிங்களா?
இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த கியூவுமே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், புதுசாக கியூவை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்ப இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம லைனாக ஒரு 4 5 மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அனுப்புன மெசேஜ் ஸ்டாடு அது மாதிரி மாற்றி போயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேராக இந்த இஷ்யூ நடக்கும் முன்னாடி. ம். எஸ் ப்ரோ. ஸோ அதான், ஸோ ஸ்டாண்டர்ட்ன்றது என்னன்னா, ஸோ வந்து மெசேஜை வந்து பெஸ்ட் எஃபர்ட் ஆர்டரிங்கில் டெலிவரி பண்ணிடும். பட் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அந்த மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனதா அடுத்த டெலிவரி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணாது, வெயிட் பண்ணாது. அட்லீஸ்ட் அந்த மெசேஜ் டெலிவரி பண்ணிடும். பட் இது அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்டர் வைஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ப்ரிஃபரபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பட் நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கான நீடே கிடையாது. ஸோ நமக்கு என்னன்னா மெசேஜ் டெலிவரி ஆகணும், அவ்வளோதான். கரெக்டா? ஸோ அதனால எஸ் ப்ரோ. இங்கே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கான ரெக்குயர்மெண்ட் தேவைப்படாது. அதனால நம்ம ஸ்டாண்டர்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கியூக்கு நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம், அது நீங்கள் கொடுக்குறது தான். எக்ஸாம்பிள் சும்மா நான் மை கியூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த மெசேஜ் விசிபிலிட்டி டைம் அவுட்டு அது மாதிரி நீங்கள் மெயில் அனுப்பும்போது பார்த்துருப்பீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸோ இல்லை 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்கள் அனுப்புகிற மெசேஜை நீங்கள் ரீடு பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிற மெசேஜே டிலே ஆகி தான் போகணும், உடனே போகாமல் ஒரு 30 செகண்ட்ஸ். ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் டெலிவரி டிலேயில் நீங்கள் கொடுத்துக்கிறது இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதில் மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ செட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இது பேசிக்காக இருக்க டீட்டெயில்ஸ் தான். அடுத்தது இந்த ஆக்சஸ் பாலிசி. ஸோ ஆக்சஸ் பாலிசியில் ரெண்டு டைப் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து யாருக்கு யார் இந்த மெசேஜ் சென்ட் பண்ண போகிறாங்க, யார் டெலிவரி பண்ண போகிறோம், யாருக்கு டெலிவரி பண்ணணும், இந்த ரெண்டு இதை டிஃபைன் பண்ணுறது. இது ஒன்லி இந்த கியூ ஓனர் அப்படின்னா, இந்த கியூ ஓனர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், மெசேஜை சென்ட் பண்ண முடியும். மற்ற யாரும் சென்ட் பண்ண முடியாது. மற்ற யாரும் அப்படின்னா ஒன்று, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏடர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் மட்டும் தான் யூசர். கரெக்டா? இப்போ நீங்கள் ஆமா. வச்சிருக்க ஏடர்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு ஆள் தான் யூசர். எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆனால் அதுலேயே நிறைய சப் யூசர் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதான் ஐஏஎம் யூசர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம், வர கிளாஸஸில். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அக்கௌண்ட் ஓனர் மட்டும்தான் மெசேஜ் சென்ட் பண்ணுமா, இல்லை அந்த சப் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ம், ம். அவங்களும் மெசேஜ் சென்ட் பண்ணலாமன்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன், மெசேஜ் அனுப்ப போகிறதும் கியூ ஓனர் தான், மெசேஜ் ரிசீவ் பண்ண போகிறதும் கியூ ஓனர் தான். அதனால் நம்ம சப் யூசரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஆனால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே டிஃபைன் ஐஏஎம் கிரியேட் பண்ணணும். ஆமாம். ஏன்னா நீங்கள் வெறும் கியூ ஓனர் மட்டும் தான் வச்சுட்டு நீங்கள் சப் யூசருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனே வரலன்னா நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணால் மட்டும் தான் ஆகும். மற்றபடி இந்த ரெட்ரைவ் டெட் லெட்டர் கியூ இதெல்லாம் நமக்கு நீட் இல்லை. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஸ்டாண்டர்டாக ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா. பட் நான் நம்ம ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தேவைப்படாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் தான் எல்லாமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ஃபிகரேஷனில் வேணா நீங்கள் டிஃபால்ட்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அடுத்து முக்கியமாக நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது இந்த பாலிசி. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ஏன்னா இதுலேயுமே கியூ ஓனர்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுலேயுமே நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறப்ப ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுறதும் ஐஏஎம் யூஸராக தான் இருக்கும். மெசேஜை ரிசீவ் பண்ணுறதும் என்னவா இருக்கும், ஐஏஎம் யூஸராக ம். தான் இருக்கும். சரிங்களா? இ இந்த இந்த மெயில்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த டாஸ்க் முடிஞ்சது அந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல ப்ரோ? டாஸ்க் முடிஞ்சுன்னு இல்லை. இப்போ நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பணும் இல்லையா, இப்போ எந்த சர்வரில் சிபி யூட்டிலைசேஷன் ஸ்லோவாக இருக்குல்ல, ரேம் யூட்டிலிட்டி ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி
இல்ல ஸ்டோரேஜ் இதுவா இருக்கு, அவுட் ஆஃப் த ஸ்டோரேஜா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் இல்லையா? ஓகே. ஸோ அந்த அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். ம், ம். ஓகே. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து கிரியேட் ஆகிற நோட்டிஃபிகேஷனா ப்ரோ அது அது எப்படி ப்ரோ அது? ஆமா. ஸோ ஓகே நீங்க நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் கூட கான்ஃபிகர் பண்ணிட்டோம், எனக்கு இதெல்லாம் நீ மானிட்டர் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ சிபி யூட்டிலைசேஷன் வந்து ஒரு 70% மேலே போயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணு, எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த 70% கிராஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ப்ரோ. ஸோ அந்த மாதிரி நம்ம எதை மானிட்டர் பண்ண சொல்லி சொல்கிறோமோ அது சர்வர் மட்டும் கிடையாது. ஸோ எதை வேணாலும் மானிட்டர் பண்ண ஏடபிள்யூ சர்வீசஸ்குள்ளே இருக்கிற எதை வேணாலும் மானிட்டர் பண்ண சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சர்வர்னு சொல்கிறேன் உங்களுக்கு, ஆனால் மேக்ஸிமம் இது சர்வருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஓகே ப்ரோ. இது எப்படி லிங்க் பண்றோம் நம்ம? அது நம்ம க்ளவுட் வாட்சில் பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கியூ கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தா எஸ்கியூஎஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் கான்செப்டுக்காக தான் எடுக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறது எஸ்என்எஸும் க்ளவுட் வாட்ச் தான் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி எஸ்கியூஎஸ் இருந்து ஜஸ்ட் இது ஒரு நம்ம சிலபஸ்க்காக எடுக்கிறது இது. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூவை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும், லைக் கியூவோட நேமு டைப்பு, ஸோ அதுக்கான யூஆர்எல், அதுக்கப்புறம் ஏஆர்எல். ஏஆர்எல் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ரிசோர்ஸ் நேம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அமேசான் லைக் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணுறீங்க, லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏஆர்எல் வச்சு தான் பண்ணுவீங்க. இது வந்து இன்டர்னல் பர்பஸ்க்காக. உங்கள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே ஒரு சர்வீஸ்லேருந்து இந்த சர்வீஸ் நீங்கள் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஏஆர்எல் வச்சு தான் இன்டர் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஏஆர்எல் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏஆர்எல் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுதா, என்ன என்ன மெத்தட்ல இருக்குன்ட்டு. ரீஜியனு, எஸ்கியூஎஸ், அப்புறம் ரீஜியன். ஓகே, எஸ்கியூ ஃபர்ஸ்ட் ஏஆர்எல் கொடுத்துட்டா, எந்த அமேசானா என்ன எதுன்னு கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் எஸ்கியூஎஸ் என்ன எஸ்கியூஎஸ்ஆ சர்வீஸு, எஸ்என்எஸ்ஆ அதுக்கப்புறம் வந்து என்ன ரீஜியன். ஓகே. ரீஜியன். இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட ஐடி. ஏடபிள்யூஎஸ் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, ம், ம். அந்த அக்கௌண்ட் ஓகே. ஐடி தான் இது. அப்புறம் இந்த கியூவோட நேம். அதுக்கப்புறம் இந்த கியூவோட நேம், நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சர்வீஸுக்குமே ஏஆர்என்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகும். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும், ஏடபிள்யூஎஸ்னு இருக்கும், அது என்ன சர்வீசஸ்னு இருக்கும், எந்த ரீஜன் வரும், அந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டோட ஐடி, அதுக்கப்புறம் அந்த சர்வீஸோட லைக் அந்த சர்வீஸ் நீங்கள் கிரியேட் பண்ண அது ஆப்ஜெக்டோ, ஸோ அந்த ஏதாவது ஒரு இதோட நேம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் வந்து மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறது, இன்டர்னலாகவே சென்ட் பண்ணலாம், எப்படி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு இன்டர்னலாக மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா அது எப்படி வியூ பண்ணுறதுன்றது மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இன்டர்னலாக எனக்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் வந்து இப்போ ஹேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் மெசேஜஸில் மெசேஜ் அவைலபிள், ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு மட்டும் காமிக்குது. பட் ஆனால் நமக்கு மெசேஜோட ஸ்டேட்டஸ் எதுவுமே இங்கே கீழே காமிக்கல, கரெக்டாக இது என்ன மெசேஜ்ன்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எப்பவுமே இந்த போல் ஃபார் மெசேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இந்த மெசேஜ்க்கான ஐடி வந்துருச்சு. ஸோ சைஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ்குள்ள என்ன பாடி, என்ன ஆட்ரிபியூட்ஸ், என்ன அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், ஸோ எந்த ஐடியில் அந்த மெசேஜ் வந்திருக்கு, எப்போ சென்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சரிங்களா? மெசேஜஸ்லாம் வந்து டிஃபால்ட்டான மெசேஜ் நம்ம செட் பண்றது வருங்களா? இல்ல நம்ம டைப் பண்ணி வர மெசேஜுங்களா இது? இது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இப்போ எப்படின்னா, டிஃபால்ட்டா நம்ம செட் பண்ணிடுவோம். ஆமாம், டிஃபால்ட்டாக அதுவே நம்ம செட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் ஓகே. ஃபார் இப்போ நீங்கள் ஒரு சர்வரை இது பண்ணுறதுக்காக நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ம். மெசேஜ் தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ அந்த சர்வீஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும், அந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி, அந்த சர்வரோட ஐடி, எந்த ரீஜனில் இருக்க சர்வரு, என்ன ரீசனுக்காக இந்த மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி அது அவனாக அனுப்புறது. ஓகே. அதுவே டிஃபால்ட்டா ஃபெட்ச் ஆயிட்டு வந்துரும். ஆமா, நம்ம அது ஒன்ஸ் லிங்க் நீங்க என்ன பண்ணும்போது. மானிட்டர் பண்ண சொல்றீங்களோ
அந்த ரிசோர்ஸை பத்தின டீடைல்ஸ் போட்டா மெசேஜா வரும். ஓகே. சரி. அது 2க்கு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்குங்களா? ரிசீவ் ஆகுற மெசேஜ் ஆமா, இல்ல ரிசீவ் நார்மல் அவுட்லுக் மாதிரி வருங்களா? இல்ல ரிசீவ் ஆகிற மெசேஜுக்கு எஸ்கியூஎஸ் வழியா நீங்க ரிசீவ் ஆனு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த பாடியில தான் உங்களுக்கு வியூ ஆகும். அது 2 யூசரும் இந்த மாதிரி தான் போய் பார்ப்பாங்க ஆமா. மெசேஜஸ். நார்மல் நம்ம அவுட்லுக்ல வர நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் வராது. ஆஹா. ஸோ இந்த மாதிரி இந்த எஸ்கியூஎஸ்ல நீங்க எஸ்கியூஎஸ்ல கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா எஸ்கியூஎஸ்ல இப்படி தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க மெயில்ல கான்ஃபிகர் பண்றீங்க அப்படின்னா ஸோ மெயில்ல பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் மெயில்ல தான் கான்ஃபிகர் பண்ணி வைப்பாங்க. நான் அது ம் க்ளவுட் வாட்ச் ம் இது பண்றப்ப உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ எஸ்கியூஎஸ் ரொம்ப பாதர் பண்ணிக்காதீங்க. அது நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எஸ்என்எஸ் பார்க்குறப்ப கிளியராகவே புரிஞ்சிடும் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதில் பப்ளிஷர் அப்படின்றது சென்டரு. ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஒரு குரூப்புக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டாபிக்ன்றது குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டாபிக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லா யூசருமே அந்த மெசேஜ் டெலிவரி ஆகிடும். கரெக்டாக? எஸ் ப்ரோ. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மெசேஜ் ஒரு டாபிக் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அந்த டாபிக் உள்ள எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே அந்த மெசேஜ் என்ன ஆகிடும்? டெலிவரி ஆகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலில் இருக்கலாம். இப்போ எல்லாருமே மெயிலில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மெயில் வழியாக இருக்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் எஸ்கியூஎஸ் வழியாக இருக்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் எஸ்எம்எஸ் வழியாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோக்கால் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸாக கூட இருக்கலாம். பட் என்ன கான்செப்ட்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த டாப்பிக்கில் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை டாபிக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு குரூப் தான் இருக்காங்க, இல்ல மல்டிபிள் குரூப்ஸ் யூஸ் மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நீ அந்த அந்த குரூப்ல அந்த மெசேஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்க யூசர்ஸ் எல்லாமே அந்த மெசேஜை பார்த்துப்பாங்க. கரெக்டா? சேம் கான்செப்ட் தான். நான் இந்த டாபிக்ல ஒரு மெசேஜ் டெலிவரி பண்றேன் அப்படின்னா இந்த டாபிக்ல இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே அந்த மெசேஜ் என்ன ஆயிடும்? டெலிவரி ஆயிடும். சேம் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இதில் நம்ம மெயில் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயில் நோட்டிஃபிகேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெயில் இதுதான். கரெக்டா? கம்யூனிகேஷன்ஸ் எஸ். எல்லாமே மெயில் வழி தான் இருக்கும். பப்ளிஷர் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி தான் மெசேஜ் சென்ட் பண்ணுறவங்க. ஸோ ரிசீவர் அதர் டெஸ்டினேஷனில் இருக்கவங்க. டாபிக்ன்றது பஃபர் லொகேஷன் மாதிரி தான். அடுத்து ப்ரோட்டோகால்ஸ். ஸோ எல்லா ப்ரோட்டோகாலும் நம்ம சொன்னோம் இல்லையா? லைக் எஸ்கியூஎஸ், இமெயில், எஸ்எம்எஸ், ஜேசான், HTTPS இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ். ஓகே. ஸோ இதில் தான் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மகிட்ட எந்த டாபிக்குமே கிடையாது, எந்த சப்ஸ்கிரைபர்ஸுமே கிடையாது.
நம்ம புதுசா கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாபிக் கிரியேட் பண்ணணும். டாபிக் என்னது குரூப் மாதிரி. சரிங்களா? கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? நியூவா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணலாம். டாபிக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நீங்க எப்படி கியூ கிரியேட் பண்றீங்களோ சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ டாபிக்கான நேம் கொடுத்துக்க போறீங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெலிவரி அந்த ஸ்டேட்டஸ் லாகிங் இது. ஸோ என்ன ப்ரோட்டோகால்ஸ் வேணும்ன்றதை நீங்க இங்கேயே செட் பண்றதுனாலும் செட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம தனியா பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஐஏஎம் ரோல்ஸ்லாம் நம்ம இப்போ கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் ஐஏஎம் பார்க்கல இல்லையா? ஸோ ஐஏஎம் பார்க்குறப்ப தனியா பார்ப்போம். ஸோ ஐஏஎம் ரோல்ஸ்ன்றது அது டிஃப்ரெண்ட் தனி கான்செப்ட் அது. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல போவோம். இப்போதைக்கு அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் ஒரு டாபிக் மட்டும் கிரியேட் பண்ண போறோம். அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இதுலயுமே உங்களுக்கு ஏஆர்என் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான் தெரியுதா? இதுல இருக்க ஏஆர்என் எப்படி இருக்கு பாருங்க. எஸ்என்எஸ்ன்னு மாறி இருக்கு. அதே மாதிரி தான் லைக் ஏஆர்என் வரும். ஏடபிள்யூஎஸ்ல என்ன சர்வீஸ், என்ன ரீஜியனு, அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸோட நேம், என்ன நேம்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏஆர்என். இது வந்து எல்லாருக்குமே எல்லா இதுக்குமே ஜென்ரேட் ஆகும். நீங்க S3 பக்கெட்ல பாத்தீங்கன்னாலும் இருக்கும், ஆப்ஜெக்ட்ல இருக்கும், எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஏஆர்என் சொல்லி இருக்கும். ஓகே. ஸோ இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இல்லை இல்லையா? சில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ஆட் பண்ணுறது தான். ஸோ டாபிக் டிஃபால்ட்டாக இந்த டாபிக் கீழே தான் என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோட்டோகால் சூஸ் பண்ணணும்? என்ன பண்ணுறேன்? மெயிலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மெயில் ஐடி. நான் என்னோட மெயில் ஐடியே கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது மல்டிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணணும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இன்னொன்று என்ன தெரியும் இதில்? SQS தெரியும் கரெக்டா? அந்த SQS இதை ஆட் பண்ணிட்டேன். என் பாயிண்ட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ் நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணுறது ஏஆர் வழியா இன்டர் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்டா? ஸோ அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க? என் பாயிண்ட்ல நம்ம கிரியேட் பண்ண SQS இருக்கு இல்லையா? Yes, bro. அந்த ஏஆர் நீங்க கொடுத்துருங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு கியூ மட்டும் தான் இருக்கனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு கியூ மட்டும் தான் காட்டுது. இதே நம்ம கிட்ட ஒரு 10 to 15 கியூஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த 10 to 15 எப்படி ப்ரோ கியூஸ் செலக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுல எந்த கியூவோட நீங்க கான்ஃபிகர் பண்றீங்கன்னு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மல்டிபிள் கியூ நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னா ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். நீங்க ஒரே இதுல மல்டிபிள் இது ஆட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஒரு வாட்டி ஓகே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நம்ம மறுபடியும் தான் ஆட் பண்ணணும் அது. ஓகே ஓகே கிளியர். அட் டைம்ல ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டி ஆட் பண்ணினா ஒரு இதுல ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். சரி கொடுத்தாச்சு. பட் இங்க ஸ்டேட்டஸ்ல வந்து பாருங்களேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் கரெக்டா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா SQS ப்ரோட்டோகால் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இமெயில பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட மெயில போயிட்டு இது டபுள் எண்ட் மாதிரி தான். ஸோ அதர் எண்ட்ல இருந்துமே நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸ்பேம்ல தான் வந்திருக்கா? சம்டைம்ஸ் இந்த மெசேஜ் வந்து ஸ்பேம்ல வரும். இதுக்கு ஏன்னா நம்ம ஜிமெயில தான் யூஸ் பண்றோம் கரெக்டா? நீங்க அவுட்லுக் யூஸ் பண்றீங்கன்னா அப்பெல்லாம் ஸ்பேம்ல வராது. நீங்க கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்க அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு இப்ப? மெயிலுக்கு கன்ஃபார்ம்னு மாறிடும். பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் யூஸ் பண்ணி பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க கிடையாது. ஜெனரலாவே நம்ம ஜிமெயில் வச்சு பண்ண மாட்டோம். அவுட்லுக் என்ன மெயிலோ அந்த மெயில கான்ஃபிகர் பண்ணும். அதே மாரி தான் அதுல போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. இது ஏன்னா ஜஸ்ட் இமெயில் தான். இமெயில் அப்படின்றப்ப நீங்க யாஹூல இருக்கிறதோ, இல்ல உங்க அஃபிஷியல் மெயிலோ எதா வேணாலுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி தான் இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப எஸ்என்எஸ்லயுமே நம்ம போயிட்டு இப்ப எப்படி நீங்க மெயிலுக்கு பண்ணீங்களோ, ஆஸ் வெல் அஸ் இதே மாரி என்ன பண்ற மாரி இருக்கும். எஸ்என்எஸ்லயுமே போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ற மாரி தான் இருக்கும். உங்க கியூ இருக்கு இல்லையா? கியூலயே கீழ ஸ்க்ரோல் பண்ணியா தரும். எஸ்என்எஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க தெரியுதா? ஸோ இதுலயுமே போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஸ்என்எஸ் ஓட டாபிக்க இதுல ஆட் பண்ணணும். ஸோ எந்த டாபிக்ன்றத குடுக்கணும். குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஓகே. ஆ ப்ரோ இது புரியல எனக்கு. இல்ல இப்ப சொல்றேன் சிம்பிளா ஒரே நிமிஷம். இப்ப என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎஸ்க்குமே முன்னாடி எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க இந்த எந்த டாபிக்கோட ஆட் பண்ணணுமோ, அந்த டாபிக் வந்து நீங்க மேனுவலா பண்ற மாரி இருந்தது. கியூல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எஸ்என்எஸ் இப்ப நீங்க எப்படி மெயில்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க, அதே மாரி எஸ்என்எஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் இங்க ஆட் பண்ற மாரி முன்னாடி டிஃபால்ட்டா நம்ம தான் மேனுவலா ஆட் பண்ற மாரி இருந்தது. பட் ஆனா இப்ப இப்ப ரீசென்ட்டா எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த கியூ இங்க ஆட் பண்றோம் இல்லையா? இந்த எஸ்கியூஎஸ் கியூ இங்க ஆட் பண்றோம் இல்லையா? ஆட் பண்ண உடனே அதுவே டிஃபால்ட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க கனெக்ட் ஆயிடுது. பட் ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. நம்ம தான் வந்து மேனுவலா பண்ற மாரி இருந்துச்சு. பட் ஆனா இப்ப டிஃபால்ட்டா அதுவே கனெக்ட் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. ஏன்னா இது 2 எண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன் கரெக்ட்டா? மெயிலுக்கு என்ன பண்ணணும்? மெயில் ஐடி ஆட் பண்ணணும். அங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். கரெக்ட்டா? ம், ம். அதே மாரி எஸ்கியூஎஸ்க்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட டாபிக்ன்னு சொல்லி குடுத்துட்டேன். பட் என்னோட டாபிக்லயே வந்து என்ன பண்ணணும்? இதுதான் என்னோட கியூன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? மேனுவலா ஆட் பண்ணணும். பட் நம்ம பார்க்குறது இப்போ வந்து எஸ்என்எஸ் சர்வீஸ் தானே பார்க்குறோம் இப்போ. எஸ்என்எஸ் தான் எஸ்என்எஸ்ல பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைபர் எ யாரு குடுத்துருக்கீங்க? ஓகே. எஸ்என்எஸ்குள்ள நம்ம எஸ்கியூஎஸும் ஆட் பண்ணிக்கலாமா? எஸ்கியூஎஸ் ஆட் பண்ணிருக்கு. அப்ப அது அங்க அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நீங்க எஸ்கியூஎஸ்லயே போயிட்டு, இதுதான் என்னோட டாபிக்ன்னு ஆட் பண்ணணும் நீங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அது முன்னாடி எப்படி ஓகே. இருந்ததுன்னா, மேனுவலா நம்ம போயிட்டு தான் எஸ்என்எஸ் டாபிக்க சப்ஸ்கிரைப் பண்ற மாரி ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. இப்ப நீங்க மெயில் எப்படி பண்ணீங்க? அதே மாரி இதுதான் என்னோட எஸ்என்எஸ் டாபிக்ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற மாரி டிஃபால்ட்டா முன்னாடி குடுத்துருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அது அவனாவே சிங்க் பண்ணி எடுத்துடுறான் இது. அவ்வளவுதான். ஓகே. புரியுதா? ஓகே ப்ரோ. புரியுது. ஓகே. ஸோ இப்ப 2 சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்ப ஏதாவது மெசேஜ் டெலிவரி பண்றோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மெயிலுக்கும் வந்துரும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎஸ் கியூக்கும் வந்துரும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் சும்மா டிஃபால்ட்டா இந்த மெசேஜ் நானே வேணா டெலிவரி பண்றேன் பப்ளிஷர்ல. மெசேஜ் பாடி அதெல்லாம் எதுவுமே நான் குடுக்கல. நான் ஜஸ்ட் மெசேஜ மட்டும் அ இப்ப நீங்க உங்களோட எஸ்கியூஎஸ்ல போய் பார்த்தீங்கனாலுமே, அந்த மெசேஜ் வந்திருக்கும். எஸ்என்எஸ் இல்ல நீங்க மெயில்ல போய் பார்த்தீங்கனாலுமே மெசேஜ் வந்திருக்கும். இது நம்மளாவே மெசேஜ் கன்டென்ட் போட்டு ட்ரிகர் பண்ணி அனுப்புறது. பட் ஆனா இந்த மாரி பர்ப்பஸ்க்காக இத யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கிளவுட் வாட்சோட இன்டர் கனெக்ட் பண்ணி, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது. இப்ப நீங்க போல் ஃபார் மெசேஜ்ல குடுத்தீங்கன்னா, இப்ப நம்ம செகண்டா அனுப்புன மெசேஜுமே இதுல டெலிவரி ஆயிருக்கும். இந்த மாரி தான் நமக்கு வரும். மெசேஜோட பாடியில பார்த்தீங்கன்னா, என்ன டைப்பு, அந்த மெசேஜோட ஐடி. இப்ப நீங்க கேட்டீங்களா எப்படி மெத்தட் இருக்கும்னு சொல்லிட்டு, அது ம். எந்த டாபிக்ல இருந்து அந்த மெசேஜ் வந்திருக்கோ, அந்த டாபிக்கோட ஏஆர்என், மெசேஜோட சப்ஜெக்ட் என்ன, மெசேஜோட பாடி என்ன, அதோட டைம் ஸ்டாம்ப் இந்த மாரிலாம் சேர்ந்து தான் வந்திருக்கும். ஓகே. இப்ப பார்க்கும்போது புரியுதா எந்த இடத்துல இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு? புரியுது ப்ரோ.
ஸோ இது வந்து நம்மளுக்குள்ளேயே நம்மளே மெசேஜ் அனுப்புறது. பட் நான் இந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம இந்த கிளவுட் வாட்சோட கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதுன்றது தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ எஸ்என்எஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ எஸ்என்எஸ்ல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணும்போது இமெயில் ஒன்று ஆட் பண்ணோம், இன்னொரு ப்ரோட்டோகால் வந்து எஸ்கியூஎஸ்ன்னு ஆட் பண்ணோம்.